So next question discussion. So first question, ethylene diamine tetraacetate EDT கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் லிகான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஹெக்ஸாடென்டேட் லிகானான்னு கேட்டிருக்காங்க. ஸோ வித் 4 ஆக்சிஜன் அண்டு 2 நைட்ரஜன் டோனார் ஆட்டம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல 2 அண்டு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் யூனிடென்டேட் லிகாண்ட். தேர்ட் ஆப்ஷனில் பைடென்டேட் லிகாண்ட் வித் 2 நைட்ரஜன் டோனார் ஆட்டம்ஸ். ஃபோர்த் ஆப்ஷனில் ட்ரைடென்டேட் லிகாண்ட் வித் 3 நைட்ரஜன் டோனார் ஆட்டம்ஸ். ஸோ நமக்கு இந்த லிகாண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த லிகாண்டோட ஸ்ட்ரக்சர் தெரியலைன்றாலும் நீங்கள் அந்த நேம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எத்திலையும் டைஅமீன். ஸோ டை அப்படிங்கிறது 2. ஸோ நமக்கு 2 அமீன் குரூப் இருக்குது. ஸோ டெட்ரா அசிட்டேட். ஸோ நமக்கு டெட்ரா அப்படிங்கிறது 4. ஸோ 4 அசிட்டேட் குரூப்பு ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 வருது. 6 அப்படின்னாலே நமக்கு ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். ஸோ இந்த டை அந்த டெட்ரா அப்படிங்கிறது டோனார் ஆட்டத்தை மென்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ நமக்கு 6 இருக்குது. அப்போ 6 இருந்தது அப்படின்னா ஹெக்ஸா. ஸோ ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ அதில் நீங்கள் ஸ்ட்ரக்சர் தெரியாமல் எத்தனை டோனார் ஆட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். டை அமீன் 2 டோனார் ஆட்டம் இருக்குது. நைட்ரஜன் டோனார் ஆட்டம். ஸோ அமீன் அப்படிங்கிறது நைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி டை அமீன் அப்படிங்கிறது நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு 2 நைட்ரஜன் டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ 4 ஆக்சிஜன் டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ 4 ஆக்சிஜன் டோனார் ஆட்டம் 1 2 3 4. ஸோ 4 ஆக்சிஜன் டோனார் ஆட்டம். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டைஎத்திலீன் ட்ரைஅமீன் இஸ். ஸோ நமக்கு ட்ரைஅமீன் அப்படின்னாலே நமக்கு 3 டோனார் ஆட்டம், 3 அமீன் இருக்கிற டோனார் ஆட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது வந்து நமக்கு பைடென்டேட், ட்ரைடென்டேட், டெட்ராடென்டேட், ஹெக்ஸாடென்டேட், ஸோ பென்டாடென்டேட் இவங்க எல்லாமே ஹீலேட்டிங் லிகாண்ட்ஸ் தான். ஸோ பாலிடென்டேட் லிகாண்ட் அண்டு ட்ரைடென்டேட் லிகாண்ட். ஸோ இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ நமக்கு 3 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ 3 டோனார் ஆட்டம் இருந்தது அப்படின்னா இது வந்து நமக்கு ட்ரைடென்டேட் லிகாண்ட். ஸோ இது மற்றோட இது வந்து பாலிடென்டேட் லிகாண்ட் அண்டு ஹீலேட்டிங் ரியேஜன் ஆல்சோ. நமக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தீஸ். ஸோ இந்த மூணுமே வரும். ஸோ இந்த டைஎத்தில் ட்ரைஅமீன் அப்படிங்கிறது ஹீலேட்டிங் லிகாண்ட், பாலிடென்டேட் லிகாண்ட், ட்ரைடென்டேட் லிகாண்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தீஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஹீலேட்டிங் லிகாண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எது வந்து ஹீலேட்டிங் லிகாண்ட் இல்லைன்னு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஆப்ஷனோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸோ நமக்கு ஆக்சலேட்டோ அப்படிங்கிறது ஒரு ஹீலேட்டிங் லிகாண்ட். நமக்கு மெட்டலோட பைண்ட் ஆகும்போது நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ 2 டோனார் ஆட்டம் இருந்தால் இது வந்து ஹீலேட்டிங் லிகாண்ட். ஸோ கிளாசினேட்டோ அப்படிங்கிறது கிளைசின் அமினோ ஆசிட்ல. ஸோ ஒரே கார்பனில் நமக்கு 2 ஆசிட் குரூப் இருக்கும். சாரி, ஒரே கார்பனில் ஒரு அமீன் குரூப்பும் ஒரு ஆசிட் குரூப் இருந்ததுன்னா அதுதான் கிளைசின். ஸோ O மைனஸ்னா இது கிளாசினேட்டோ. ஸோ மெட்டலோட பைண்ட் ஆகும்போது நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ இது ஒரு டோனார் ஆட்டம். ஸோ இது ஒரு டோனார் ஆட்டம். இது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். ஸோ அப்போ இதுவும் ஒரு ஹீலேட்டிங் லிகாண்ட். எத்திலீன் டைஅமீன். ஸோ எத்திலீன் டைஅமீன் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ இதுவும் நமக்கு ஒரு பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இதுவும் ஒரு ஹீலேட்டிங் ரியேஜன். தயோசல்பேட்டோ அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆம்பிடென்டேட் லிகாண்டில். ஸோ தயோசல்பேட்டோ அப்படிங்கிறது ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ நாட் ஏ ஹீலேட்டிங் ஏஜென்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ தான். The next question, which of the following has 5 donor coordinating sites ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ல எது வந்து 5 டோனார், அதாவது பென்டா டென்டேட் லிகாண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ
நமக்கு இதோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்படி ஸ்ட்ரக்சர் தெரியல அப்படின்னாலுமே நீங்கள் இந்த கோஆர்டினேட் சைட்டை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை அப்படிங்கிறது ட்ரை எத்திலீன் டெட்ரா அமீன். ஸோ நம்ம இந்த எத்திலீனை கணக்கில் எடுத்துக்கிற மாட்டோம். ஸோ நமக்கு டெட்ரா அப்படிங்கிறது 4 அமீன் குரூப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து அப்போது இதோட கோஆர்டினேட் சைடு 4. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தெரியாதவங்க நீங்கள் இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட கோஆர்டினேட் சைடு வந்து 4. ஸோ நெக்ஸ்ட்டு எத்திலீன் டைஅமீன். ஸோ டை அமீன் இருக்குது. ஸோ டெட்ரா அசிட்டேட். அப்போது டை அப்படிங்கிறது 2, டெட்ரா அப்படிங்கிறது 4. ஸோ இதோட கோஆர்டினேட் சைடு வந்து 6. நெக்ஸ்ட்டு எத்திலீன் டைஅமீன். ஸோ டை அமீன் இருக்குது. ட்ரை அசிட்டேட். அப்போது 2 அமீன் குரூப் இருக்குது. ட்ரை அப்படிங்கிறது 3. ஸோ 3 அசிட்டேட்டோ குரூப் இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 வருது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நமக்கு அவங்க கேட்டிருக்குது 5 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான். டி ஆப்ஷன் பாருங்கள், டை எத்திலீன் ட்ரை அமீன். ஸோ நமக்கு எத்திலீனை பற்றி நம்ம கணக்கில் எடுத்துக்கிற மாட்டோம். ஸோ நமக்கு ட்ரை அமீன். ஸோ ட்ரை அமீன் அப்படிங்கிறது ஸோ நமக்கு 3 டோனார் ஆட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இதில் 3 டோனார் ஆட்டம் தான் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஆப்ஷனில் 3 டோனார் ஆட்டம். நம்ம கரெக்ட் ஆன்சர் இஸ் சி. இன்கேஸ் நீங்கள் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ட்ரா பண்ண தெரியல, நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ நமக்கு கரெக்ட் ஆன்சர் சி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். சி அப்படிங்கிறது இதுதான். ஸோ நமக்கு ஒரு டோனார் ஆட்டம் 2, 3, 4, 5. ஸோ நமக்கு இதுதான் சி, எத்திலீன் டைஅமீன் ட்ரை அசிட்டேட் ஸ்ட்ரக்சர். கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ட்ரை எத்திலீன் டெட்ரா அமீன். ஸோ ட்ரை எத்திலீன் 1, 2, 3. ஸோ இதுதான் ட்ரை எத்திலீன் டெட்ரா அமீன். 4 அமீன் இருக்கணும். ஸோ 1, 2, 3, 4. அப்போ இதில் நமக்கு 4 டோனார் ஆட்டம் தான் இருக்குது. ஸோ இது வந்து இடிடிஏ. ஸோ இதில் நமக்கு 6 டோனார் ஆட்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைஎத்திலீன் ட்ரையமின். ட்ரையமின் அப்படிங்கிறது ஸோ இதுதான் 3 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ இது ஒரு ட்ரை டெண்டேட் லிகாண்ட். ஸோ நம்ம கரெக்ட் ஆப்ஷனே சி. ஸோ ஸ்ட்ரக்சர் தெரியாமல் நீங்கள் அந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கிங்க. Next question, the number of donor sites in dimethyl cleaxine, classinato, diethylene triamine and EDTR respectively. ஸோ இதுக்கு எத்தனை டோனார் சைடு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் டோனார் சைட்ஸ். ஸோ நமக்கு ஒரு 4 லிகான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷனை ட்ரை பண்ணுவோம். ஸோ இடிடிஐ நமக்கு தெரியும். இதோட ஹெக்ஸா டென்டேட் லிகான். ஸோ இதில் 6 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ 6 வர்றது வந்து நமக்கு 2 ஆப்ஷனில் 3 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏவை பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு டை எத்திலீன் ட்ரையமின். நமக்கு ட்ரை கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 3 டோனார் ஆட்டம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நமக்கு 2 வரணும், 3 வரணும். ஸோ இங்கே தான் 3 இருக்குது. ஸோ இதில் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது இன்கரெக்ட். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து ஸோ நமக்கு இதுலேயும் 3 இருக்குது. ஸோ நமக்கு ஆப்ஷன் பி அண்டு டியில் தான் ஆன்சர் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாசினேட்டோ. ஸோ கிளாசினேட்டோ அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. கிளைசின் ஸ்ட்ரக்சர் தெரியும். ஒரே கார்பனில் ஸோ நமக்கு ஒரே கார்பனில் ஒரு ஆசிட் குரூப் இருக்கணும் அண்டு ஒரு அமீன் குரூப் இருக்கும். ஸோ இதுதான் கிளைசின் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆசிட் அமீன் இருக்குது தான். ஸோ இதில் இங்கே O- இருந்ததுன்னா ஸோ இது வந்து கிளாசினேட்டோ. ஸோ ஹைட்ரஜனை மூவ் பண்ணிவிட்டு இங்கே நமக்கு O- இருந்தால் இதுதான் கிளாசினேட்டோ. ஸோ இது ஒரு பைடெண்டேட் லிகாண்ட். ஸோ நமக்கு இதில் 2 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ அப்போ இதோட நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம் அப்படிங்கிறது 2. ஸோ கிளாசினேட்டோ அப்படிங்கிறது 2. ஸோ நமக்கு இதில் தான் 2 இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் பி. ஸோ டி வந்து இன்கரெக்ட் ஆன்சர். ஸோ இங்கே வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 2 வரதான் கரெக்ட் ஆன்சர்.
Next question, the ligand that cannot act as an ambitended ligand. So இது வந்து ambitended ligand ஆக்ட் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ambitended ligand அப்படிங்கிறது நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கணும். ஸோ சைனைடு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். ஸோ இது ஒரு டோனார் ஆட்டம், ஸோ இதுவும் ஒரு டோனார் ஆட்டம். ஸோ இது ஒரு ambitended ligand. ஸோ NO2வில் நமக்கு ஸோ 2 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு டோனார் ஆட்டம், ஸோ இதுவும் ஒரு டோனார் ஆட்டம். தயோசைனேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு டோனார் ஆட்டம், ஸோ இதுவும் ஒரு டோனார் ஆட்டம். ஸோ அப்போ NH3 தான் ஒன்லி 1 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து மோனோ, ஸோ இதில் வந்து ஒரே ஒரு டோனார் ஆட்டம் தான் இருக்குது. இது நாட்டிய ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 4. ரிமைனிங் 3 எல்லாமே நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ அவங்க கேட்டிருக்குது cannot act as a ambitended ligand. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த டென்டிசிட்டி ஆஃப் EDTA இஸ். ஸோ டென்டிசிட்டி அப்படிங்கிறது ஒரு ஸோ நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம் தான் நம்ம டென்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ EDTA வந்து எவ்வளோ டோனார் ஆட்டம் இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து 2. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ அமாங் த ஃபாலோவிங் ஸ்பீசிஸ் தி ஒன் தட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் டு பி அ லிகாண்ட். ஸோ எது வந்து லிகாண்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ NO அப்படிங்கிறது லிகாண்ட். எத்திலின் டையமின். ஸோ எத்திலின் டையமின் அப்படிங்கிறது ஒரு லிகாண்ட். ஸோ லிகாண்ட் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லோன் பேர் ஆட்டம் இருக்கணும். ஸோ இங்கே வந்து ஸோ ஆப்ஷன் 2 பாருங்கள். ஸோ 2ல் நமக்கு எந்த ஒரு லோன் பேர் ஆட்டமே கிடையாது. ஸோ இதில் பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டலோட பைண்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு லோன் பேர் ஆட்டம் இருக்கணும். ஸோ இங்கே எந்த ஒரு லோன் பேர் ஆட்டமே கிடையாது. ஸோ நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஸோ 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா லிகாண்டு கிடையாது. ஸோ CO அப்படிங்கிறது லிகாண்டு தான். ஸோ நமக்கு லோன் பேர் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதாவது CO கார்பனல் காம்பவுண்டு நமக்கு ஒரு லிகாண்டு தான். ஸோ எது வந்து இதில் லிகாண்ட் இல்லை அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் நம்பர் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இல்லை. ஸோ அதனால் ஸோ நாட் ஆக்ட் ஆஸ் ஏ லிகாண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஈத்தேன் 1,2 டையமின் as the ligands are. ஸோ ஈத்தேன் 1,2 டையின் அப்படிங்கிறது வேற ஒன்றில் எத்திலீன் டையமின். ஸோ இதுதான் எத்திலீன் டையமின் ஸ்ட்ரக்சர். ஸோ எத்திலீன் டையமின். ஸோ இது ஒரு நியூட்ரல் லிகாண்ட். ஸோ இது ஒரு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், இது ஒரு நியூட்ரல் லிகாண்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு நியூட்ரல் லிகாண்டு தான். எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. ஸோ இது இஸ் ஏ பைடென்டேட் லிகாண்ட். ஸோ நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்குது. ஸோ நமக்கு 2 டோனார் ஆட்டம் இருக்கிறதுனால இது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். ஸோ இது இஸ் ஏ ஹீலேட்டிங் லிகாண்ட். ஸோ நமக்கு இது ஒரு ஹீலேட்டிங் லிகாண்ட் தான். நமக்கு 5 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஒரு ஹீலேட்டிங் லிகாண்ட். இது இஸ் ஏ யூனிடென்டேட் லிகாண்ட். யூனி அப்படிங்கிறது ஒன்றுன்ற அர்த்தம். ஸோ இது நாட் ஏ யூனிடென்டேட் லிகாண்ட், இது ஒரு பைடென்டேட் லிகாண்ட். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ABC. டி வந்து இன்கரெக்ட். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து ABC தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் நம்பர் 3 தான் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், so the chelating effect is the stabilization of coordination molecules caused by chelation. So which of the complex species is the most stable கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படிங்கிறது ஹீலேஷன் லிகாண்ட் இருந்தது அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து மோர் ஸ்டேபிள். ஸோ இது வந்து ஹீலேஷன் அப்படின்னாலே மோர் தென் 2 டோனார் ஆட்டம் இருந்ததுன்னா அதுதான் ஹீலேட்டிங் லிகாண்ட். ஸோ இது வந்து யூனிடென்டேட் லிகாண்ட், அதாவது மோனோடென்டேட் லிகாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இன்கரெக்ட். இது ஒரு மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ இதுவும் இன்கரெக்ட். இதனால நம்ம ஹீலேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆக்சிலேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு ஹீலேட்டிங் லிகாண்ட். கரெக்ட் ஆன்சர்.
ஸோ வாட்டர் இது ஒரு யூனிடென்டேட், அதாவது மோனோடென்டேட் லிகாண்ட். ஸோ இதனாலே நமக்கு ஹீலேஷன் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் 3 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The central atom or ion of coordination complex is also referred to as. ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, லூயிஸ் ஆசிட், லூயிஸ் பேஸ், ப்ரோன்ஸ்டட் ஆசிட், ப்ரோன்ஸ்டட் பேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து ஆக்ட் as a லூயிஸ் ஆசிட். ஸோ லோன் பேரை அக்செப்ட் பண்ணும். ஸோ மெட்டல் இருக்கு, ஒரு லிகாண்ட் இருக்கு அப்படின்னா ஸோ இது லோன் பேரை டொனேட் பண்ணும். ஸோ லிகாண்ட் வந்து லோன் பேர் எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், மெட்டல் வந்து லோன் பேர் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். ஸோ லோன் பேர் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணால் அது வந்து லூயிஸ் ஆசிட். ஸோ நாட் எ ப்ரோன்ஸ்டட் ஆசிட். ஸோ அப்போ மெட்டல் வந்து ஆக்ட் as a லூயிஸ் ஆசிட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் 4 வீடியோவில் மீட் பண்ணலாம்.